ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஈவினிங் இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து செகண்ட் லுக் போஸ்டரை கொண்டு வரதா படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதாச்சும் இன்னைக்கு நைட்டு 8:02க்கு இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து 2 லுக்ஸை வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம லைக்கா தரப்புல இருந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. அதையுமே நம்ம போன வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் குறிப்பாக நம்ம அஜித் குமார் காரில் இருக்கிற மாதிரியும் கையில் கன் வச்சிருக்கிற மாதிரியும் அந்த போஸ்டர்ஸில் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருந்தது. அதையுமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஃபைனலாக நம்ம சொல்லியிருந்த மாதிரியாகவும் இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து செகண்ட் லுக், அதுக்கப்புறமா அந்த படத்துடைய தேர்ட் லுக் போஸ்டருமே கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட இந்த 2 போஸ்டருமே கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வெளிவந்த போஸ்டரை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 2 போஸ்டருமே பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த போஸ்டர்ஸ் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே அவங்க நல்லா டிசைன் பண்ணி கொண்டு வந்திருந்திருக்கலாம். ஏகே ஃபேன்ஸை தவிர்த்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் யாருக்குமே பிடிக்கல. ஏன்டா இவ்வளோ நாள் இதைத்தான் ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக இந்த 2 போஸ்டர்ஸ் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு. அது படத்தரப்புக்கே தெரியும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் யாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிக்கொண்டு வந்து எல்லாத்தையுமே டிசப்பாயின்மெண்ட் ஆக்கி அதுக்கப்புறமா இந்த 2 போஸ்டரை பயங்கரமாக டிசைன் பண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையுமே இப்போ ட்ரிகர் பாயிண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ வெளிவந்திருக்கிற போஸ்டர்ல நம்ம அஜித் குமார் கார் சேசிங் சீக்வன்ஸ்ல இருக்கிற மாதிரி அந்த போஸ்டர்ல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு போஸ்டர்ல நம்ம அஜித் குமார் கையில லாங் ஷாட் கன் வச்சிருக்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த ஒரு போஸ்டரை நம்ம பார்க்கும்போது நம்ம அஜித் குமார் அவருக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டாங்களா, இல்ல நம்ம அஜித் குமார் அவர் யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டு அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் இந்த போஸ்டர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து அப்டேட்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு இப்போ இந்த படத்துல இருந்து தொடர்ந்து அப்டேட்ஸா வந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா இந்த படத்துக்கு அடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய குட் பை டக்லி படத்துல இருந்து இது வரைக்குமே 2 அப்டேட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாச்சும் 2 போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா அப்டேட்டே வராம இருந்த அந்த விடாமுயற்சி படத்துல இருந்து இப்போ 3 போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகி குட் பை டக்லி படத்துடைய அப்டேட்டை விட இப்போ இந்த விடாமுயற்சி படத்துடைய அப்டேட் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இனி இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய அப்டேட் ரொம்பவுமே தாறுமாறா இருக்க போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இந்த வருஷம் தீபாவளி ட்ரீட்டா அந்த விடாமுயற்சி படத்தை தியேட்டர்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண எந்த ஒரு போஸ்டர்ஸ்லயுமே ரிலீஸ் டேட்டை வந்து அவங்க அபிஷியலா மென்ஷன் பண்ணவே இல்லை. மேபி இந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆனாலும் ஆகலாம். அப்படி இல்லைனா இப்பவே எதுக்கு அதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ட்ரெய்லர்ல ரிலீஸ் டேட்டை வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்களா என்னமோ. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா இன்னைக்கு இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து வெளிவந்த 2 போஸ்டர்ஸுமே பயங்கர வெறித்தனமா இருக்கு. நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேஷன் மோட்ல தான் இருக்காங்க. நீங்க இந்த விடாமுயற்சி படத்துடைய போஸ்டர்ஸை பார்த்திருந்தா உங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, நீங்க இந்த விடாமுயற்சி படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.